அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த பெயரை சொன்ன அடுத்த நொடியே 8 லட்சம் கிடைச்சது எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தும். முழு நம்பிக்கை இருந்தா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ என்னோட நண்பரோட வாழ்க்கையில் நடந்தது. அவர்கிட்ட முழு பர்மிஷன் வந்த பிறகுதான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது நடந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி நடந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தலையில சின்னதாக தலைவலிக்குது அப்படின்ட்டு போகும்போது வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. சேர்த்தும் போது தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் டியூமர் உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சது. சரி அப்படின்னு அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கையில் இருக்கிற காசுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு வீடு முதல் கொண்டு அடமான வச்சு கடத்துல அதை விற்கிற நிலைமைக்கே போயிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியுமே அவங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய பண செலவு தேவைப்பட்டுச்சு. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. எங்கிட்டையும் காசு கேட்டாங்க. என்னால் முழுசாக கொடுக்க முடியாத சூழ்நிலை. பிகாஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஃபுல் அமௌண்ட் போட்டுட்டேன். ஸோ என்னாலே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க முடிஞ்சது. அதையும் நான் கொடுத்தேன். நான் அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சைடில் இருந்து எங்கள் டீம் சைடில் இருந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணோம். நான் அப்படியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் போதாது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு எதையோ இழந்த பறி கொடுத்த ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும் அந்த நிலைமைக்கு உங்க குடும்பம் இவருனால மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவரோட நிலையை பார்த்து அவங்க ஒய்ஃப்லாம் ரொம்பவும் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்பதான் ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு. ரொம்பவும் ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு இப்படி இருக்குது. இவரு கேட்ட டாக்டருங்க பார்த்தீங்கன்னா பொழைப்பான்னு சொல்றாங்க. இல்லைங்க கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஜ் 2ங்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு. கேன்சர்னோடனே ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பணம் இல்லைங்க, பணம் இருந்தால் தான் முடியும், கையில் சுத்தமாக காசு வேற தீந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதருடைய பெயரை சொன்னேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் சட்டைமுனிநாதர் தான் எனக்கு கூட இருந்து என்னை காப்பாத்தினாரு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அவரோட மந்திரங்கள் தான் நான் பயன்படுத்துவேன். அவரோட மந்திரத்தை நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி முடிக்கிறக்குள்ளாரே என் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்குங்க அப்படின்னு. அதே போல எங்க ஆஃபீஸ்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு அதே மாதிரி தலையில் அடிபட்டு அவங்களுக்கு தலையில பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் ஆகி ரொம்ப பெரிய லெவல் ப்ராப்ளம் ஆகி அந்த டைம்ல இதே மந்திரத்தை நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓரளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற எல்லாமே சொன்னேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னதுக்கு அவங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கை இல்லை. சரி நான் சொல்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு நான் சொல்றேங்க அப்படின்னாங்க. எப்படி சொல்லணும்னு கேட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற அதே ஃபார்மேட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்க அமைதியாக உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு. அவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 108 தடவை இந்த 3 மந்திரங்கள் வரும். இந்த 3ஐயுமே அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க வராங்க. பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. ஏன் நீங்க எங்ககிட்டலாம் கேட்க மாட்டீங்களா, என்னை சுத்தமா வெறுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டையாகி பல வருஷங்கள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க கையில 8 லட்ச ரூபா கொடுத்துட்டு இன்னும் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக சொந்தக்காரங்க ஒரு பிரச்சனைக்கு நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இத்தனைக்கும் 2 சொந்தக்காரங்களுக்கு பயங்கரமான சண்டை. அந்த நிலையில சொந்தக்காரங்களை நம்ம கெட்டது வில்ல நமக்கு ஆப்போசிட் துரோகி அப்படி நினைச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா கையில இருந்து 8 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து அதே போல இன்னும் எவ்வளோ செலவானாலும் கேளு, நம்ம கிட்ட தோட்டலாம் இருக்குல்ல அதை வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம், நீ எதையும் கவலைப்படாத, அவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை விட்டு கொடுத்துருவோமா அப்படி இப்படின்னு அவ்வளோ ஆறுதலாக அவங்க பேசுனாங்க. அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை சொல்லும்போது பயங்கரமான அதிசயமா இருந்துச்சு. இப்பெல்லாம் இவங்க சொல்லுவாங்க நான் நம்பவே இல்லைனா அப்படின்னாங்க. பரவாயில்லமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். நான் இதை அவங்களுக்கு என்னென்ன மந்திரமா கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர்கள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தினமும் சொல்லிட்டு வாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது என்ன நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலுமே நானா எடுக்க மாட்டேன், என் குருநாதர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை நினச்சிட்டு நான் இந்த மந்திரங்கள் சொல்லி நான் என் வேலை பார்க்க ஆரம்பிப்பேன். எனக்கு அப்போ ஒரு இன்டென்ஷன் தோணும், இல்லாட்டி இந்த சீட் குளிக்கு போகிறது இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுவேன். அதில் எனக்கு எது வருதோ நான் அந்த வழி செய்வேன். அப்படிதான் இத்தனை வருஷமும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என் குருநாதரோட மந்திரம் நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லிடுறேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 108 தடவை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருவே சரணம் அப்படின்னு 108 தடவை சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குருவே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சம் வம் சட்டைமுனி சுவாமியே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுவேன். இதை 3 தடவையுமே சொன்ன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, குருநாதா என் கூடயே இருந்து எனக்கு சரியான வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லுவேன். குருவே நமக அப்படின்னு 3 டைம்ஸ் சொல்லுவேன். அப்புறம் ஓம் ஸ்ரீம் சம்வம் சட்டைமுனி சுவாமியே போற்றி அப்படின்னு 3 டைம் சொல்லுவேன். இதை நான் டெய்லியும் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் தூங்குவேன். இது என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்களும் சட்டைமுடிநாதர் சாமியோட பேரை தான் சொல்லணும், என்னோட சித்தரோட நேம் தான் சொல்லணும் நான் சொல்ல வரல. உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்ச விருப்பமான சித்தர் இருக்கு அப்படின்னா அவங்கள வேண்டி பாருங்க.
சித்தர்களை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 100 அடி அவங்க நம்மளை நோக்கி வருவாங்க. நமக்கு குருவா இருந்து வழிகாட்டுவாங்க. அடுத்த நொடி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன ஏது நம்ம தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்தா கூட அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முழு வழியுமே நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க காட்டக்கூடிய வழியில போகும்போது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உங்களுக்கு எந்த சித்தரை உங்களுக்கு குருவா பிடிக்குமோ அந்த சித்திர குருவா ஏத்துக்கிட்டு நீங்க அவர் சொல்படி நடந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஒரு குரு தொட்டு காத்தாத விட்டை பால் அப்படின்வாங்களா, அதே போலதான் நம்ம குருநாதரை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.